இன்ஸ்டா மூலமாக ரொம்பவே பிரபலமான ஒருத்தவங்களாக வலம் வந்தவங்க தான் யார் அப்படின்னு பார்க்கும் பொழுது சிம்ரன் சிங் அவர்கள் இப்போ அவங்க தற்கொலை செய்து உயிரிழந்திருக்காங்க. இது மிகப்பெரிய அளவில் எல்லோருக்குமே சோகத்தை ஏற்படுத்தியிருக்கு. என்ன ஆச்சு அப்படின்னு காவல்துறையினர் இப்போ ஆய்வு மேற்கொண்டு வந்துட்டுருக்காங்க. குடும்பத்தினரிடம் வந்து விசாரிக்கும் பொழுதும் அவங்க கொஞ்ச நாட்களாகவே மன உளைச்சல் இருந்திருக்காங்க. ஏன் என்ன அப்படின்றது தெரியல. ஆனால் அவங்க டிப்ரெஷனில் இருந்திருக்காங்க அப்படின்றத மட்டும் உறுதி செஞ்சுருக்கிறாங்க குடும்பத்தினர். இதனை அடிப்படையாக வச்சு இப்போ காவல்துறையினர் அடுத்த கட்ட நடவடிக்கையில் தீவிரமாக விசாரணையை மேற்கொண்டு வந்துட்டுருக்காங்க. மிகப்பெரிய அளவில் நல்ல ஃபாலோவர்ஸ்களோட சமூக வலைதளங்களில் வளம் வந்துட்டு இருந்திருக்கிறாங்க. நல்லா தான் இருந்திருக்கிறாங்க. சின்ன வயதில் இப்படி அவங்க காலமாகி இருக்கிறது மிகப்பெரிய அளவில் வந்து சோகத்தை ஏற்படுத்தியிருக்கு. முதல் கட்ட ஆய்வில் அவங்க தற்கொலை தான் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்றத உறுதி செஞ்சுருக்கிறாங்க காவல்துறையினர். அடுத்த கட்ட இப்போ வந்து பார்த்தோன்னா நடவடிக்கையை நோக்கி போயிட்டுருக்காங்க. சிம்ரன் சிங் அவர்களினுடைய ஆன்மா சாந்தி அடையட்டும். இது ஒரு புறம் இருக்க, நடிகை மும்தாஜ் அவர்கள் சமீபத்தில் ஒரு பேட்டி கொடுத்துருந்தாங்க. அதில் அவங்களுக்கு ஆட்டோமியூன் நோய் இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதனால் தனக்கு வந்து திருமணம் பண்ண போகிறவர் ஒரு டாக்டராக தான் இருக்கணும். ஏன்னா எனக்குள்ள ஒரு ராட்சசி இருக்காங்க, அவங்கள கட்டுப்படுத்தணும்னா டாக்டர் தான் வேணும். நான் இதற்கு முன்னாடி ரொம்பவே கிளாமரான ரோல்களெல்லாம் நடிச்சிருந்தேன். அதை நினைக்கும் போது எனக்கு ரொம்பவே வேதனையாக இருக்குது. நான் திருமணம் பண்ணாமல் இருந்ததுக்கு காரணம் என்னுடைய நோய் தான் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இப்போ ரொம்பவே அவங்க தன்னுடைய ரொம்பவே ப்ரேயரை மட்டுமே நம்பி இருக்கிற மாதிரியாக அதிகமான ப்ரேயர் பண்ணி வரதாகவும் சொல்லியிருக்கிறாங்க. ஒரு மருத்துவராக என்னை சமாளிக்கக்கூடியவராக இருந்தால் நான் நிச்சயமாக அவரை திருமணம் பண்ணிக்குவேன் அப்படின்னு இப்போ சொல்லியிருக்கிறாங்க மும்தாஜ் அவர்கள். அந்த விஷயம் இப்போ சமூக வலைதளங்களில் ரொம்பவே வைரலாக பரவி வந்துட்டுருக்கு. மும்தாஜ் அவர்கள் விஜய் அவர்கள் கூட இணைந்து ஒரு பாடலில் நடனமானதை நம்மளால் இன்ன வரைக்கும் மறக்கவே முடியாது. அந்தளவுக்கு அந்த பாடல் ரொம்பவே ஃபேமஸாக இருந்துச்சு. அதையும் தாண்டி பல படங்களில் இவங்க நடிச்சிருந்தாங்க. இப்போ இவங்க இப்படி பேசியிருக்கிறது ரசிகர்களுடைய கவனத்தை ஈர்த்திருக்கு. அவங்களுடைய நோயிலேருந்து அவங்க விடுபட்டு நல்லபடியாக அவங்களுடைய திருமண வாழ்க்கையும் அமையணும் அப்படின்னு நம்மளுடைய சார்பாக அவங்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கலாம். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இதை பற்றி அப்படின்றத மறக்காமல் கீழே இருக்கக்கூடிய கமெண்ட்டில் சொல்லுங்கள். நன்றி.